கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பதும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதும் எனக்கு அதிக சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரத்தை கடந்து வரும் பொழுதும் ஆண்டவருடைய பெரிய கிருபை தான்ல. ஒரு வாரத்தை கடந்து நாம் வருவது என்பது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட உங்களில் அநேகர் நீங்கள் காத்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையான அற்புதங்களை கட்டாயமாக செய்வார். நீங்கள் சத்ய டிவி மூலமாக இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, சோசியல் மீடியா மூலமாகவும் பார்க்குறீங்க. உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் எங்கேருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் தான் உங்களோட பேசி உங்களுக்கு இன்றைக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக போகிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த துக்கத்தை இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றுவார். நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் தொடர்ச்சியாக நம்ம ஜெபத்தை குறித்து பல காரியத்தை தியானித்து கொண்டே வருகிறோம். நாம் எப்படிலாம் ஜெபிக்கணும் அப்படி சொல்லும்போது இதுவரை 7 காரியத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். 7 காரியங்களை தியானித்திருக்கிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், அப்புறம் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும், உபவாசத்தோடு ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும், ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கணும். இதெல்லாம் பைபிளில் இருக்கிற வசனங்கள். அதை வைத்து நம்ம தியானித்தோம். அதனால் ஜெபத்தில் நிறைய பேர் உயிர்ப்பிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. ஜெபத்தை விட்டுறக்கூடாது. நிறைய பேர் மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த ஜெபத்தில் இன்னும் வளரணும். ஜெபத்தில் பின்வாற்றம் வந்துடக்கூடாது. ஜெபத்தில் சோர்ந்துடக்கூடாது. இன்னும் அதிகமாக ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அதுக்கு தான் தொடர்ந்து ஆண்டவர் ஜெபத்தை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். 8ஆவதாக ஒரு காரியம் என்னென்னா, ஊக்கமாக ஜெபிக்கணும். ஜெபத்தில் ஊக்கமாக ஜெபிப்பது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. அதாவது 316வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. அந்த ஜெபத்திற்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறார். அப்போ ஊக்கத்தோட நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாய் பார்க்கிறோம். அதிலும் நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான ஜெபம். ஜெபிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நீதிமானாக இருக்கணும். நம்ம ஜெபிக்க முழங்கால் படியிட்ட உடனே ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை பார்த்து அப்படியே பதில் தருகிறவர் அல்ல. நம்ம ஜெபிக்க முழங்கால் படியிட்ட உடனே அவருடைய கண்கள் நம்மை கவனிக்கிறாரு. நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிறாரு. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? கடமைக்காக ஜெபிக்கிறோமா? ஒரு பேருக்காக ஜெபிக்கணுமே என்பதற்காக ஜெபிக்கிறோமா? அல்லது உண்மையான ஒரு ஊக்கத்தோட கருத்தாக ஜெபிக்கிறோமா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படிலாம் இயேசு கவனிப்பார். அதெல்லாம் பார்த்துட்டா நம்முடைய இருதயம் சரியாக இருந்தால் தான் அந்த ஜெபத்துக்கு தான் பதில் வரும். அழகான வார்த்தைகளை சொல்வதனால பதில் வராது. அப்போது ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறார். அதுவும் நீதிமான் தான் அப்படி ஜெபிக்க முடியும். பாவத்தில் இருக்கிற மனிதனால் ஊக்கமாக ஜெபிக்க முடியாது. இப்போ எலியாவை குறித்து வசனம் சொல்லுது பாருங்களேன். யாக்கோபு 5:17-18 வசனம் கீழே பாருங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். வசனம் சொல்லுகிறாரு. எலியா எப்படி ஜெபிச்சார்? ஆண்டவரிடத்தில் கருத்தாய் ஜெபம் பண்ணி. he prayed earnestly. சும்மா கடமைக்காக, சரி மழைக்காக ஜெபிக்க சொல்கிறேன், ஆண்டவரே உமக்கு சித்தமாக நான் மழையை அனுப்போம் அப்படின்னு ஜெபிச்சிட்டு போகலை. கருத்தாக ஜெபிக்கிறார், ஊக்கத்தோட ஜெபிக்கிறார். நீங்கள் அந்த பகுதியை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தின் கடைசி 4-5 வசனத்தில் இருக்குது. கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தில் ஏறி தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து மழைக்காக ஜெபிக்கிறார். 1 முறை 2 முறை அல்ல,
8 முறை, 8வது முறை தான் மேகம் எழும்பி வருகிற பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிப்பார். சும்மா கடமைக்காக ஜெபிச்சுட்டா பதில் வருமா வரலையா அதை பற்றி யோசனையே இருக்காரு. நிறைய பேருடைய ஜெபம் வீணாய் போகிறது. நீங்கள் கருத்தா ஜெபிக்காததுனால உங்களுடைய ஜெப நேரம் வீணாய் போகிறது. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. அப்போ தேவன் பதில் தருவார் என்று எதிர்பார்த்து அதற்கான பாரத்தோடு ஜெபிக்கிறது தான் கருத்தான ஜெபம், ஊக்கமான ஜெபம். எலியா ஜெபிக்கும் போது மழை வரும், வந்துதான் ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து திரும்ப 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 ஜெபம் பண்ணி மேகம் எழும்பி வருகிறது, பெருமழை இரைச்சல் கேட்கிறது, அதுவரைக்கும் ஜெபிக்கிறார். அதான் கருத்தான ஜெபம். ஒரு குழந்தை மரித்து போச்சு, எலியா ஜெபிக்கிறார். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணி பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, கத்தரை எடுத்துட்டான்னு சொல்லலை. பிள்ளை உயிர் பெற வரைக்கும் ஜெபிக்கிறார். அது உயிரோட எழும்பணும். அதான் கருத்தான ஊக்கமான ஒரு ஜெபம். அப்போ நம்முடைய ஜெபம் பேருக்காக கடமைக்காக இருக்கக்கூடாது. அதாவது நாம் எப்படி ஜெபிக்கிறோன்னு தேவன் பார்க்குறார்ல, அதில் உண்மையாக உத்தமமாக நம்ம ஜெபிக்கணும். 145 சங்கீதம் 18 வசனத்தில் ஆண்டு சொல்கிறார் பாருங்க. 145 சங்கீதம் 18வது வசனம் பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உண்மையான இருதயத்தோட ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும். ஆண்டவர் இன்றைக்கி ஜெபத்தை கேட்கணும், எனக்கு பதில் தரணும். அப்படி உண்மையாக ஜெபித்தா தேவன் பதில் தருவார். சரி ஜெபிக்க சொல்கிறாங்க, ஜெபிக்கணுமே, கிறிஸ்தவங்களாயிட்டோம், அதனால் ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே இதை செய்யுங்க, உங்களுக்கு சித்தமான அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அவ்வளோதான் ஜெபம். கடமைக்காக பேருக்காக ஒரு ஜெபம், வழக்கத்தின்படியான ஜெபம். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை யோசித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ, ஊக்கமாக ஜெபிக்கிறீங்களா, கருத்தாக ஜெபிக்கிறீங்களா, பதிலை எதிர்பார்த்து ஜெபிக்கிறீங்களா? அதுதான் கருத்தான ஜெபம். அப்போ ஆண்டவரிடத்தில் உன்னை எதிர்பார்த்து ஜெபம் செய்வது. அப்போ அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நம்ம கடமைக்காக பேருக்காக எல்லாம் ஜெபிக்கக்கூடாது. அப்போ ஊக்கத்தோடு ஜெபிக்கும்போது தடைகள் எல்லாம் மாறும்படி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் செய்து ஆண்டவரிடத்துலேருந்து அதை பெற்றுக்கொள்ளுவோம். ஒரு காரியத்தை பெற்று தான் ஆகணும், ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுவார், உன் பாவம் தடையாக இருக்குன்னா பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து அழுது ஜெபிச்சு அதை பெற்றுக்கொள்வது. அதான் ஊக்கமான ஜெபம் என்பது. டாக்டர் பாலிங்கச்சு இருக்கிறாங்கல்ல, அவர் இறந்துட்டார். இப்போ வயசான நாட்களில் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். ஊழியத்தை வெற்றியோடு முடிச்சு அவர் இருந்த நாட்களில் நடந்த ஒரு அற்புதத்தை அவர் சொன்னார். அவருடைய புஸ்தகத்திலும் அது இருக்கிறது. அவருடைய வாலிப மகன் ஸ்கூலில் படிச்சிருந்த பையன் ஸ்கூலில் பிக்னிக் போனப்போ ஃபுட் பாய்சனில் இறந்துட்டார். அதில் கொஞ்சம் பிள்ளைகள் இறந்துட்டாங்க. அதில் பாலிங்கச்சு பையனும் ஒருவன், டீனேஜ் பாய், ஸ்கூலில் படிக்கிற பையன். பாய்சன் ஆகி உடம்பெல்லாம் முழுவாயிட்டு அவன் இறந்துட்டான்னு டாக்டர் சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாலிங்கச்சோடைய ஒய்ஃப் அவசரமாக கணவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன், சர்ச்சில் இருக்கிறேன், வாங்க, பையன் இறந்துட்டான். அவர் ஓடி வந்தார். அவர் வந்து பார்த்தா பையன் மரித்து கிடக்கிறான், உடம்பெல்லாம் ப்ளூ கலர் ஆகிட்டு. அவரை தெரிஞ்சுட்டு இனி எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போய் காப்பாற்ற முடியாது. மனைவி சொல்கிறாங்க, பெரிய டாக்டர் இருக்காங்கல்ல, பெரிய ஆஸ்பத்திரி போகலாம், தூங்குங்க, கொண்டு போங்க, என் பையனை காப்பாற்றி கொடுங்கன்றாங்க. அது தாய் பாசம். பையன் இறந்துட்டான். இனி டாக்டர் சில ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பாலியங்கச்சோக்கு தெரிந்து விட்டது. அவர் என்ன பண்ண, தண்டி பெட்ரூமில் கொண்டு போய் படுக்கையில் வச்சுட்டு கதவை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தார். கதவை என்ன எல்லாம் அழுகிறாங்க, மனைவி அழுகிறாங்க, அப்புறம் அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, சபை எல்டர்ஸ் வந்துட்டாங்க, எல்லோரும் அழுகிறாங்க. அப்போ ஒரு மனமாக கருத்தாக ஜெபிக்க முடியாது, எண்ணெய் செதறிடும், குழப்பம் வந்துடும். அப்போ அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அதனால் என்ன பண்ணினா, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தனியாக தன்னுடைய மகனை வச்சுட்டு முழங்கால் படிக்கிட்டு முதல்ல அவர் சொல்லுகிறார், தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சாராம். ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற குறைகளை மன்னியும், ஜெப குறைவை மன்னியும், என் வாழ்க்கையில் இருக்கிற சில குறைகள் ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு மன்னிங்கன்னு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி தடைகளை எல்லாம் அப்படியே மாற்றி, என் பையனுக்கு அற்புதம் நடக்கணும், அவன் எனக்கு வேணும், அவன் திரும்ப வரணும், அவனை திரும்ப தாங்க அப்படின்னு சொல்லி மரித்து போன மகன் திரும்ப வரணும்னு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். சும்மா பேருக்காக சித்தமானா தாங்க,
இல்லை நம்முடைய சித்த ஆண்டவர் அப்படிலாம் இல்லை, வேணும் என் மகன் எனக்கு வேணும், நீர் அவனை திரும்ப தரணும் அப்படின்னு ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணியிருக்காரு, விடாமல் ஜெபிக்கிறார் சில மணி நேரம். திடீரென்று மரித்து போன மகன் உயிர் பெற்று எழும்பினான். அவன் எழும்பின உடனே அவருக்கு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க, அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார். மரித்து போன பையனை திரும்பி தந்துட்டீங்களா ஆண்டவரே உமக்கு நன்றி. ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார், இல்லை கருத்தாக ஜெபம் பண்ணினார். மகன் எழும்பணும்னு சொல்லி ஆண்டவர் தரணும்னு சொல்லி. அவன் சொன்னாப்பா நீ என்ன நடந்துச்சு மகனே அப்படின்னு கேட்டா, நான் என்னை தேவதூதர் பரலோகத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருந்தது, அழகழகான இடங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே வந்தாங்க, என் பக்கத்தில் வந்தாங்க. என் பக்கத்தில் சொன்னாங்க, மகனே நீ திரும்பி பூமிக்கு போ, நீ பிறகு இன்னும் வயதான பிறகு பரலோகத்துக்கு வரலாம், இப்போ நீ திரும்பி போன்னு சொன்னாங்க. நான் சொன்ன போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னேன். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, உங்கள் அப்பா முழங்கால் போட்டுட்டாங்க, அறைக்குள்ளே முழங்கால் போட்டு உங்கள் அப்பா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான், நீ போகாட்டா என்ன அவன் விட மாட்டான். ஏன்னா அவனுடைய ஜெபம் அப்படிப்பட்டது, அவன் ஊக்கமாக போராடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ போனாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும், இல்லாட்டா அவ்வளோதான். நீ போகாமல் என்ன அவன் விட மாட்டான், நீ வா நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இயேசுவை கூட்டிகிட்டு வந்தாரான். அந்த பையன் சொல்ல கொண்டு விட்ட உடனே உயிர் வந்து விட்டார். சொல்கிறான், அவங்க அப்பா கிட்ட, டேடி பாருங்கள் ஏசப்பா அங்கே தான் நிற்கிறாங்க, என்னை விட்டுட்டு போகிறக்கு நிற்கிறாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்றான். இவர் கண்ணுக்கு தெரியல, அவன் கண்ணுக்கு ஏசு தெரிகிறார். சின்ன பையன், டீனேஜ் பாய், அவன் சொல்கிறான், ஏசப்பா நிற்கிறாங்க, என்னை அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இவர் பார்த்தா இவர் கண்ணுக்கு ஏசு தெரியல, ஆனால் ஏசுங்க நிற்கிறதை ஃபீல் பண்ணுகிறார், அப்படியே பிரசன்னம். ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். எப்படி இந்த அற்புதம், மரித்து போன மகனை எப்படி திரும்ப பெற முடிந்தது? எலியா ஜெபித்தான்ல, கருத்தாய் ஜெபித்தான். சும்மா கடமைக்கு ஜெபிப்பதல்ல, கருத்தாய் ஊக்கத்தோட பெற்றுக்கொள்வோன்ற ஒரு விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளும் மறைக்கும் ஜெபிப்பார். அதுதான் ஊக்கமாக ஜெபிக்கிற ஜெபம். நம்ம என்ன செய்கிறோம்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். போன வாரம் இருக்காக ஜெபிச்சிங்க, போன வாரமா நேற்றுக்கு ஜெபிச்சதே ஞாபகத்தில் இல்லை, நீங்கள் போன வாரம்ன்றீங்களே. அதான் நம்ம ஜெபிக்கிறது நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. அது பதில் வந்துச்சா சொல்ல தெரியாது. ஜெபம் பண்ணிங்களா? தினம் ஜெபிக்கிறேன்னே, என்ன ஜெபிக்கிறீங்க? அப்போ பதிலை எதிர்பார்க்காம என்ன ஜெபம் பண்ணுறீங்க? நான் தினம் ஜெபிக்கிறேன், தினம் பதில் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லணும்ல. அதான் கருத்தான ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். இல்லைன்னா கடமைக்கு ஜெபம் பண்ணுறீங்க, பேருக்கு ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, விளக்கத்தின்படியான ஜெபம் பண்ணுறீங்க, அந்த ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் தான் ஊக்கத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் அறிக்கையிட்டு சரி பண்ணி அறிக்கையிட்டு ஆண்டவர் பக்கமாக நெருங்கி நின்று ஜெபிக்கணும். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். அதான் கருத்தான ஜெபம், ஊக்கத்தோட ஜெபிக்கிற ஜெபம். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஜெபித்த ஜெபம் உங்களுக்கு தெரியும்ல. யாக்கோபு அவருடைய ஜெபம் எழுதப்பட்டு இருக்கிறார். தேவனோடு போராடுகிறார். அவருக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்துட்டு, அவருக்கு 2 மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள், நேரம் எல்லாத்தோடு திரும்பி வருகிறார். அவருடைய சகோதரனை அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஏமாற்றிட்டு போயிட்டார். அவன் உள்ளத்தில் கசப்பை வைத்து கொண்டு நான் வாரட்டோன்னு கொன்னுறேன்னு சொல்லி, இப்போ யாக்கோபு வருகிறான்னு செய்தி கேள்விப்பட்டு ஏசா தன்னுடைய ஆட்களோடு வர்றான். இப்போ யாக்கோபுக்கு பயம், இப்போ என் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, சகோதரன் எல்லாத்தையும் அடித்து கொண்டுட்டான், என்ன செய்கிறது? ஆண்டவர் தான் ஒரு அற்புதம் செய்யணும், இதில் ஆண்டவர் தலையிட்டால் தான் முடியும். அதனால் ஜெபிக்கிறார். யாரும் உதவி செய்ய முடியாது, யார்கிட்ட போய் கேட்க முடியாது, கர்த்தர் ஒருத்தர் தான். யாப்போக்கு என்ற நதியை தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கடந்து போக சொல்கிறார். கோ, நீங்கள் போங்க. தன்னை தனிமைப்படுத்தி கொள்கிறார். ஊக்கமான ஜெபத்துக்கு தனிமையாக ஜெபிக்கிறார். இயேசு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார்.
தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு மலையில் ஏறி ஜெபம் பண்ணினார். தன்னை தனிமைப்படுத்தி கொண்டே வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணினார். அப்படி தனிமைப்படுத்தி கொண்டு தேவனோடு தனித்திறந்து ஜெபிப்பார். அந்த மாதிரி ஜெபம் பாருங்க. இப்போ யாக்கோபு எல்லாத்தையும் அனுப்பிடுறார். மனைவி பிள்ளைகள் எல்லாம் போங்க. அவர் தனியாக இருக்கிறார். தேவனோடு தனித்திருக்கிறார். போராடுகிறார். ஆண்டவரோட யுத்தம் பண்ணுகிறார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே, விட்டாமல் பிடித்து கொள்கிறார். எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். எனக்கு ஒரு ஆபத்து வருது. என் சகோதரனை கொலை பண்ண வருகிறான். நான் தப்பு பண்ணிட்டேன். அவனை ஏமாத்திட்டேன். அவன் இப்போ என்னை கொலை பண்ண வருகிறான். என் மனைவி பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். கருத்தாக ஜெபிக்கிறார். தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தேவனோடு போராடி அவர் ஜெபிக்கிறார். விடிந்து வருகிறது. ஆண்டவர் சொல்றார், யாக்கோபு என்னை விட்டு விடு, நான் போகட்டும். பொழுது விடுகிறது. அதெல்லாம் விட மாட்டேன். என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய போக விட மாட்டேன். எனக்கு பதில் சொல்லுங்க. அதான் ஊக்கமாக ஜெபிக்கிற ஜெபம், கருத்தாக ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவனை தொட்டார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஏசா வந்து பார்த்தா கட்டிப்பிடித்து அழுகிறான். யாக்கோபை கட்டிப்பிடித்து அழுதான் என்று பார்க்கிறோம். கொலை பண்ணிடுவான்னு வந்தவன் அவருடைய இருதயத்தை அப்படி ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரு அற்புதம் நடக்கிறது. உங்களுக்காக சூழ்நிலைகளை மாற்றுவார். மனிதனுடைய இருதயத்தை மாற்றுவார். தடைகளை மாற்றுவார். உங்களுக்கான ஒரு அற்புதத்தை செய்வார். ஆனால் நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கணும். சும்மா கடமைக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுவோமே, ஓகே நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும் ஆண்டு சொல்லி கம் வி வில் ப்ரே அப்படின்னு ஒரு சின்ன உப்புச்சப்பு எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிட்டு போகிறது. நிறைய பேருக்கு இந்த ஜெபம் கடமையாக மாறிவிட்டது. கருத்தான ஜெபம் இல்லை, பேருக்காக ஒரு ஜெபம். அப்போ நீங்கள் பண்ணுற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததை நீங்கள் பார்க்கணும். அதற்கு நம்ம என்னென்ன காரியம் ஜெபிக்கிறோன்னு எழுதி வைக்கணும்ல. நான் எல்லாமே எழுதுகிறேன். இங்கே வந்து ஜெபம் நடத்தும் போது இன்றைக்கி என்னென்ன காரியத்துக்கு ஜெபித்தோம், போன வாரம் என்னென்ன காரியத்துக்கு ஜெபித்தோம், இந்த டைரியில் எல்லாமே இருக்கும். என்ன தேதியில் அது மாதிரி என்ன பாட்டு பாடினோம், என்னென்ன காரியத்துக்கு ஜெபித்தோம், எல்லாமே இதில் இருக்கும். அப்போது இது பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு. இதுக்கு ஜெபிச்சோமே, ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நம்ம நியூசிலாந்துக்கு ஜெபிச்சோமே அங்கே என்ன நடக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு ஜெபிச்சோமே கத்துறாங்க என்ன செய்கிறார், தமிழ்நாட்டுக்காக ஜெபிச்சோமே இங்கே என்ன நடக்கிறது, அந்த எதிர்பார்ப்பு அப்போ தான் வரும். அப்போ நம்முடைய ஜெபம் கருத்துள்ளதாக மாறும். சும்மா ஜெபம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு போகக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ப்ரேயர் டைரி ஒன்றே மெயின்டைன் பண்ணுங்க. டைரியில் எழுதுங்க என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்னு. அதை வச்சுக்க ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் அதை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஒரு இங்கே கருத்தாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எதிர்பார்ப்போடு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்போ எனக்கு எதுக்கு பதில் வரும்ன்றது எதிர்பார்ப்பு வந்துடுமா, உங்களுடைய ஜெபம் வித்தியாசமாக மாறிடும். அதான் கருத்தான ஜெபம். யாக்கோபு தனித்திறந்து ஜெபித்தார்ல, அதே மாதிரி தான் லூக்கா 6:12 இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மீது ஏறி ராத்திரி முழுவதும் தனிமையாக இருந்து ஜெபித்தார். தன்னை செப்பரேட் பண்ணுகிறார், பிரித்து கொள்ளுகிறார். நான் போய் ஜெபிச்சுட்டு வரேன், நீங்கள் அங்கே இருங்க. தனிமையாக போய் பிதாட்ட பேசுகிறார். லூக்கா 5:16 வாசிக்கும் போது இயேசு வனாந்தரத்தில் போய் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் தான் ஆண்டவர் ஜெபத்துக்கு குறித்து சொல்லும்போது மத்தேயு 6:6 நீங்கள் உங்கள் அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடி பிதாவுக்கு தெரியும்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். தானியேல் 6:10 வாசிக்கும் போது தானியேலும் தினம் 3 வேளை பலகணிகள் திறந்திருக்க எருசலேமை பார்த்து தன்னுடைய அறைக்குள்ளே ஜெபம் செய்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். அதனால் நாம் ஜெபிக்கும் போது கருத்தாக ஜெபிக்கணும், எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க? கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கணும், எங்கள் கடன் பிரச்சனை மாறணும், இந்த வழக்குக்கு ஒரு முடிவு வரணும், ஒரு வீடு கட்டணும், என்னுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், குழந்தை செல்வம் வேணும், ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல. அதுக்காக எப்படி ஜெபிக்கிறீங்க? கருத்தாக ஜெபிக்கணும், ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். சிலர் தன்னுடைய காரியம்னா ரொம்ப கருத்தாக ஜெபிப்பாங்க. எனக்காக, என் குடும்பத்துக்காக அப்படின்னு கருத்தாக ஜெபிப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது கடமைக்கு ஒரு ஜெபம். சரி, ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க, ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க, அவ்வளோதான்.
நமக்கு நாம் எவ்வளோ ஊக்கமாக கருத்தாக ஜெபிக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அதுவும் தேசத்துக்காக, எழுப்புதலுக்காக, தேச ரட்சிக்கப்பட ஜெபிக்கும் போது ஏனோ தானே ஜெபிக்கக்கூடாது, கருத்தாக ஜெபிக்கணும். சிலர் தனக்குடைய காரியத்துக்கு மட்டும் ரொம்ப சின்சியராக ஜெபிப்பாங்க, கவனமாக இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கும் போது ஏனோ தானே ஜெபிக்கிறாரு, கருத்து இல்லாமல், ஒரு எய்ம் இல்லாமல் ஜெபம் செய்வார். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போதும் கருத்தாக ஜெபிக்கணும். பாருங்க, நம்ம இயேசுடிக்கிறார் ஊழியம் ஒரு ஜெபக்குழுவாக ஆரம்பிக்கப்பட்டார் 1978 அக்டோபர் 2 அப்போ தான் ஜெபக்குழு. அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடேயில் ஒரு ஆரம்பித்தோம். தினந்தோறும் கூடி இந்தியாவுக்காக ஜெபிக்கிறார். இந்திய எழுப்புதலுக்காக, இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட தினமும் கூடி 2 மணி நேரமாவது ஜெபிக்கணும். ரெகுலராக ப்ரேயர். இந்தியாவின் எழுப்புதல், இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட 78 ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட 46 வருஷங்கள். இன்னும் ஜெபத்தை விடலை, சோர்ந்து போயிடலை. நம்ம இத்தனை வருஷம் ஜெபிக்கிறோம், தேவன் பதில் தரல. என்னன்னு பதில் தந்து கொண்டு இருக்கிறார். நிறைய ரட்சிக்கப்படுறாங்க, சபைகளுக்கு எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படுகிறது, ஜெபிக்கிறவங்க பெருகிறாங்க, மனம் திரும்புகிறாங்க, காரியம் நடக்கிறது. அப்போ இன்னும் நாங்கள் ஜெபத்தை விடலை. இது அல்ல, முழு தேசமாக மாறுகிற மாற்றம் வரணும், எழுப்புதல் வரணும், அதுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். திடீர்னு முழுகிற ஜெபம் வைப்போம், கூடி உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். 3 நாள் உபவாச ஜெபம் வைப்போம், ஜெபம் பண்ணுவோம். 40 நாள் உபவாச ஜெபம் தொடர்ந்து ஜெபிக்கலான்னு சொல்லி வைப்போம். எல்லா ஊழியத்தில் எல்லாருமே அதில் இணைந்து கொள்வாங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு இணைந்து கருத்தாக ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போது ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசுவையே கண் முன்னால் நிறுத்தாமல் ஜெபிக்காதாங்க. நிறைய பேர் இயேசுவை மறந்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் இருக்கும், ஆனால் இயேசுவை பற்றி சிந்தையே இருக்காது. எத்தனை முறை நீங்கள் அப்படி ஜெபிச்சிருக்கீங்க யோசித்து பாருங்கள். இயேசுவை பற்றி சிந்தையே இல்லாமல் இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம். அதனால் கடமைக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு, தப்பு. வசனத்தில் சொல்ல ஊக்கமான ஜெபம், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் தான் வல்லமை உள்ளது. மரித்தோரையும் எழுப்பக்கூடிய வல்லமை அந்த ஜெபத்துக்கு உண்டு. அப்படி ஜெபிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்கணும். அது உங்கள் காரியமாக மாத்திரல்ல, தேசம், உங்களுடைய சபை, உங்கள் கிராமம், உங்களுடைய பட்டணம், மற்றவுடைய ரட்சிப்புக்காக அதே மாதிரி கருத்த ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்துக்கு ரொம்ப வல்லமை உண்டு. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும், மாற்றம் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமாம், நான் இருந்த சபையில் முன்னால், இப்போ நான் நியூ லைஃப் சிஎஸ்ஐ சபை அங்கே தான் போகிறேன். அந்த நாள் ஆரம்ப காலத்துலேருந்து சிஎஸ் சபையில் தான் இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு அப்போ நான் இந்துவாக இருக்கும்போது சபை பிரிவு இதெல்லாம் தெரியாது. அந்த நாள் சென்னையில் இருக்கிற சிஎஸ்ஐ சபைக்கு போயிருந்த ஒரு அண்ணன் வந்து ஜெபிக்கும் போது எனக்கு அற்புதம் நடந்தது. அப்போ அவங்க போன சபை அது, அவங்களோட நான் அந்த சபைக்கு போனேன், ஆராதனையில் பங்கு பெற்றேன். அதிலேருந்து அப்படியே தான் நான் இருக்கிறேன் நான். அப்போ அந்த சபை, எனக்குள்ள சபை இருக்குதாங்க. முதல்ல நான் இருந்த சபையில் சில காரியங்கள் வசனத்துக்கு போகிறம்பா தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் இருந்தது. அது அறிந்து எனக்கு ரொம்ப துக்கம். அதனால் நேரில் சொல்லிட்டேன், இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, இதை செய்யக்கூடாது சபைக்குள்ளே, இது தப்பு வசனத்தின்படி. நாங்கள் இவ்வளோ காலமாக செஞ்சுக்கிட்டு வர்றோம், இத்தனை காலமாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை யாரும் பெருசாக எடுக்கலை. ஆனால் அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற விஷயம்னு எனக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், கேட்கல. ஒரு நாள் நான் ஜெபிக்கிறேன், காட்டு பகுதியில் போய். என்னுடைய இப்போ நம்முடைய தேவனுடைய வீடுக்கு பின்னால் அப்போ காட்டு பகுதியாக இருந்தது. நான் போய் ஜெபிக்கிறேன். அப்போ இந்த சபையில் நடக்கிற காரியம் தேவனை எவ்வளோ துக்கப்படுத்துகிறது என்பதை என் ஆவிலே உணர முடிந்தது. உடனே நான் கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரை எங்கள் சபையில், நான் போகிற சபையில் இந்த தப்பு நடக்குதே, உங்களை துக்கப்படுத்துகிறாங்க, உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, உங்களுடைய மனதை காயப்படுத்துகிறாங்களே, இதை மாற்றுங்க ஆண்டவரை, மன்னிச்சிருங்க ஆண்டவரை, இந்த பாவத்தை அப்புறப்படுத்திடுங்க ஆண்டவரே. நீ அழுதுற, கண்ணில் கண்ணீர் வருது, அழுது நான் ஜெபிக்கிறேன். அன்னைக்கு காலையில் ஜெபிச்சிருக்கிறேன். மாலையில் அந்த சபையில் கமிட்டி மீட்டிங்,
அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்த ஊழியக்காரர் வர்றது சொல்லிக்கிட்டே இருக்க, தப்பு இது வேண்டான்றாரு. நம்ம ஒரு முடிவெடுப்போம். அதனால இதுவரை செஞ்சுக்கிட்டே வந்தோம், இப்போ இது வசனத்தின்படி தப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லான்னு ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாங்க. நம்ம அதை நிறுத்திடக்கூடாது. ஓகே, சேஞ்ச் பண்ணிடுவோம். காலையில் அழுது ஜெபிச்சு மாலையில் சேஞ்ச், அற்புதம் நடந்துட்டு. அதான் ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில், உடனே அற்புதம் நடக்கும். ஆமாம், எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அப்படி மகளுக்கு திருமணமாகி சில வருஷமாக குழந்தை இல்லை. பார்க்கும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அது ஜென்ரலாக வழக்கமாக ஜெபிக்கிற ஜெபம். ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்கும்போது ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். அப்போ பாவம் அந்த மகளுக்காக ஜெபிக்கணும்னு, ஆண்டவரே ஊழியக்காரருடைய மகள், அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஜெபிக்கும் போது ஒரு பாரம் உள்ளத்தில் வந்து கருத்தா, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், குழந்தையை கொடுத்து தான் ஆகணும், அற்புதம் செய்து தான் ஆகணும்னு. எனக்கு வித்தியாசம் தெரியுது மற்ற நாள் ஜெபித்ததற்கும் இந்த நாள் ஜெபிக்கிறதற்கும். ரொம்ப ஊக்கமாக ஜெபிக்கிறேன், உள்ள உடைந்து கண்ணில் கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணி சில மாதத்தில் நியூஸ் வருகிறது, கர்த்தர் அந்த மகளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து விட்டார். அப்போ அந்த ஜெபம் கேட்கப்படுது. நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறீங்க? நிறைய காரியம் நான் வழக்கத்தின்படி ஜெபிச்சு அந்த ஜெபத்தில் உப்புச்சப்பு இல்லாத, அந்த வல்லம் இல்லாத ஜெபம் ஆயிற்று. நிறைய ஜெபம் நீங்களே யோசித்து பாருங்கள். எதுக்காக ஜெபிச்சோம், அதுக்கு பதில் வந்துச்சா, அந்த ஜெபம் கருத்தான ஜெபமா, யோசித்து பாருங்கள். நிறைய தப்பு பண்ணுகிறோம். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. சின்ன உதாரணம், சாப்பிட உட்காந்தா கண்ணை மூடி சாப்பாட்டை ப்ளஸ் பண்ணி ஜெபிச்சு சாப்பிடணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் பழகிட்டோம். ஒரு ஹோட்டல்லையோ ஒரு வீட்லையோ சாப்பிட உட்காரும்போது கண்ணை மூடி அந்த ஆகாரத்துக்காக ஜெபிக்கிறீங்க. இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். நிறைய சமயத்தில் ஜெபம் இருக்கும், இயேசு இருக்க மாட்டார். வழக்கத்தின்படி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், நீர் பரிசுத்தப்படுத்தார், அவ்வளோதான். அங்கே இயேசு மனதிலே வரமாட்டார். இயேசு இல்லாமல் என்ன ஜெபம்? அதான் கடமைக்கான ஜெபம், வழக்கத்தின்படி ஜெபம். அந்த ஜெபத்தில் கருத்து இல்லை, அந்த ஜெபத்தில் ஊக்கம் இல்லை. அப்போ ஆண்டவரை கண்முன்னால் நிறுத்தி அவரை பார்த்து ஜெபிக்கிறது. ஒரு நிமிட ஜெபமாக இருந்தாலும் சரி, அரை நிமிட ஜெபமாக இருந்தாலும் சரி, இயேசுவே எங்கள் மத்தியில் இருக்கிறீர், இந்த ஜெபத்தை கவனிக்கிறீர், இந்த ஆகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி தாரும் இயேசுவின் நாமத்தில். அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு அர்த்தம் இருக்கிறது, ஆசீர்வாதம் வரும். இயேசுவையே மனதில் கொண்டு வராமல் சும்மா நம்ம வழக்கமாக சின்ன வயசுலேருந்து பழகிட்டோம்ல ஜெபிக்கணும்ல. ஆமாம், எந்த ஊழியக்காரனை பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபம் பண்ணிடணும். தப்பான பழக்கம், நல்ல பழக்கம்தான். ஆனால் அப்படி பழகி அந்த பிள்ளைகள் கூட ஊழியக்காரனை பார்த்தோன்னு ஓடி போய் நிற்கும், ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபிக்கணும்னு தெரியாது, ஏதாவது காரியம் இருக்குதா ஜெபிக்க தெரியாது. வழக்கத்தின்படியான ஒரு ஜெபம், அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, சிலர் பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில், ஒரு கடைக்கு போகிற இடத்துல பார்த்தா நம்மளை பார்த்தோம் ஓடி வந்து சந்தோஷமாக பேசுவாங்க. உடனே ஒரு ஜெபம் பண்ணிருங்க பிரதர்பாங்க. அவங்க பேசுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஊழியக்காரனை பார்த்தா உடனே ஜெபிச்சுக்கணும். அது சின்ன வயசுலேருந்தே நம்மளோட ரத்தத்தில் ஊர்னது பழகிட்டோம். ஃபாரின்லாம் போனால் அப்படி அந்த மக்களை அப்படி பார்க்க முடியாது. தேவைன்னா அந்த ஊழியக்காரன்ட்டு ஜெபிச்சு கொள்வாங்க. பெரிய சபை ஆராதனைகள்லாம் போய் என்ன பாஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இஃப் யூ எனிபடி நீடு ப்ரேயர் ஹெல்ப் கம் ஃபார்வர்ட், ஐ வில் ப்ரே அப்படின்றாரு. நான் கவனிச்சுக்கிறேன், பிரபலமான ஊழியர் தான். மொத்தத்தில் 2 பேர் வந்தாங்க, வந்து நின்று அவன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட போ. மற்றவங்கெல்லாம் பிரசங்கத்தை கேட்டாங்க, ஜெபிச்சாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் அப்படி இல்லை. ஊழியக்காரனை பார்த்தா ஓடி வந்து தலையை நீட்டிடணும். எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டால் சொல்ல தெரியாது. எதுக்கு யோசிப்பாங்க, சும்மா ஜெபம் பண்ணிடுங்க பிரதர்மா. சும்மா அப்படின்னா என்னது? இதான் அர்த்தம் இல்லாமல் நம்ம ஜெபிக்கிறது. இதெல்லாம் மாறணும். சரி, ஒரு ஊழியக்காரனை பார்த்தா ஜெபிக்க கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லணும், நான் இந்த காரியத்துக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் பதில் வரல, நீங்களும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அதில் அர்த்தம் இருக்கிறது. சும்மா ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் நீங்கள் மாறணும். அந்த ஜெபத்தில் எதுக்கு சும்மா டைம் வேஸ்ட்டு? அப்போ உங்களுக்கு தெரியணும், இந்த காரியம் இதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, நான் ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதத்தை எதிர்பார்க்குறேன், ஒரு ஜெபம் பண்ணுங்க.
என் பிள்ளைக்கு ஞானம் வேணும், படிப்பில் இதில் குறைவாக இருக்குது, சரீரத்தில் ஒரு வியாதி வருது, அதை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபத்தில் ஒரு கருத்து இருக்கணும்ல, காரியம் இருக்கணும். ஆண்டவர் கேட்குறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்றான். இயேசு கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும்? என்னை கூப்பிட்டல்ல, உனக்கு என்ன வேணும் கேட்குறார். எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே அப்படியே சொன்னால், நான் பார்வை அடையணும். அது கேளு. அதான் கருத்தான ஜெபம். சும்மா கூப்பிட்டேன், உங்களுக்கு கூப்பிட்டு அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்க, கூப்பிட்டேன், எனக்கு ஏதாவது அற்புதம் செய்யுங்க. அவர்கிட்ட உனக்கு என்ன வேணும் நீ கேளு, உனக்கு என்ன வேணும். அப்போ நம்முடைய ஜெபத்தில் ஒரு கருத்து இருக்கணும், ஒரு ஊக்கம் இருக்கணும். அப்போ ஊக்கத்தோட எஃபெக்டிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விசுவாசத்தோட கருத்தாக ஜெபிக்கணும். அந்த ஜெபந்தான் வல்லமை உள்ளது. இன்றையிலிருந்து நம்முடைய ஜெப நேரத்தில் எப்பவும் இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி ஜெபிக்கணும். நீ ஒரு தண்ணிக்காக ஜெபிச்சு குடித்தா கூட இயேசு மனதில் நிற்கணும். அவர் என் நினைவுகளை கவனிக்கிறார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த தண்ணிக்காக இது எனக்கு ஆசீர்வதித்து கொடும். அப்போ அவர் உங்கள் முன்னால் இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி பேசி பழக. சும்மா கடமைக்கு உதட்டில் ஜெபம் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதங்க. அதனால் ஆண்டவரே, நான் இனி கருத்தாக ஜெபிக்கணும். இனி கடமைக்கு பேருக்கு இதெல்லாம் ஜெபிக்கூடாது. கருத்தாக ஜெபிக்கணும், ஊக்கத்தோடு ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அப்படி இருதயத்தில் கை வைங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், இனி கடமைக்கான ஜெபம், சும்மா பேருக்காக ஜெபம், ஆண்டவர் உப்பு ஜெபம் இல்லாத ஒரு ஜெபம், வல்லம் இல்லாத ஜெபம், ஒரு அர்த்தம் இல்லாத ஜெபம்லாம் நான் பண்ணக்கூடாது. நான் இன்னை ஜெபம் பண்ணால் கருத்தாக ஜெபிக்கணும், ஊக்கத்தை ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும், பெற்றுக்கொண்ட நிச்சயம் மறுமறைக்கும் ஜெபிக்கணும், கருத்தாக நான் ஜெபிக்கணும். என்னை கிருபத்தாங்க, என் நேரத்தை நான் வீணாக்கி கொண்டு இருக்கிறேன், அதை எனக்கு மன்னியும். இனி அப்படிப்பட்ட ஜெப செய்யாதபடி ஊக்கத்தோட கருத்தாக ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எனக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.